Hi everyone, வணக்கம். நான் சுபி ராகுல். ரீசெண்டாக நான் பெஸ்ட் ஆன்டி ஏஜிங் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் பற்றின ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதே மாதிரி 30+ ஸ்கின்க்கு எந்தெந்த ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணால் ரொம்ப யூத்ஃபுல்லான ஒரு ஆன்டி ஏஜிங் ஸ்கின் கிடைக்கும், ரொம்ப யூத்ஃபுல்லான ரேடியன்ட் ஸ்கின் கிடைக்கும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு கீழே கமெண்ட்ஸ்லேயும் சரி, என்னோட இன்ஸ்டாகிராம் டிஎம்ஸ்லேயும் சரி, நிறைய பேர் என்கிட்ட அக்கா நான் ரெட்டினால்லாம் யூஸ் பண்ண முடியாது, கிளைகாலிக் ஆசிட் டோனர், ரெட்டினால், பெப்டைட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எனக்கு வாங்குறதுக்கே ரொம்ப யோசனையாக இருக்குது. இதுக்கு பதிலாக சிம்பிளான ஹோம் ரெமெடிஸ் ஏதாவது இருந்தால் சொல்கிறீங்களா, எக்ஸாக்ட்லி சேம் ரிசல்ட்ஸ் கொடுக்கக்கூடிய ஹோம் ரெமெடிஸ் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இஃப் யூ ஆர் ஒன் அமங் தெம் ஆர் உங்களுக்கும் ரொம்ப தயக்கமாக இருக்குது இந்த மாதிரியான ஆன்டி ஏஜிங் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ், எஸ்பெஷலி ஆக்டிவ் ஸ்கின் கேர் ஆக்டிவ்ஸ் வாங்குறதுக்கு யோசனையாக இருக்குது, ஹார்ஷான கெமிக்கல்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் வந்துருமா ஸ்கின்ல அப்படின்னு பயப்படுறீங்க அப்படின்னா திஸ் வீடியோ இஸ் ஃபார் யூ. நம்ம ஃபேஸில் ஃபர்ஸ்ட் டைம் அப்பட்டமாக தெரியக்கூடிய சில ஏஜிங் சைன்ஸ் என்னென்ன அப்படின்னு நோட் பண்ணியிருக்கீங்களா? நம்ம சிரிக்கும் போது இந்த இடத்துல டீப்பாக ஒரு க்ரீஸ் விழும், இதை ஸ்மைல் லைன்னு சொல்லுவாங்க. நம்ம 30 நெருங்க ஆர் 30க்கு மேலே எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த க்ரீஸ் அப்படியே நிற்கும், ஸ்மைல் லைன் அப்படியே நிற்கும். ஸோ சிமிலர்லி சிரிக்கும் போது இந்த இடத்துல சுருக்கங்கள் விழும், அதை க்ரோ ஃபீட்னு சொல்லுவாங்க. இதுவும் ஒன் ஆஃப் தி வெரி ஃபர்ஸ்ட் ஏஜிங் சைன்ஸ் நம்ம முகத்தில் தெரியக்கூடியது. ஸோ 20ஸ்லேயும் இதெல்லாம் வரும்னாலும் சகஜமாக தானாக போயிடும், சிரிச்சு முடிச்சதுமே அந்த ஸ்மைல் லைன் காணாமல் போயிடும். பட் 30ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெர்மனண்ட்டாகவே இந்த இடத்துல ஒரு ஸ்மைல் லைன் இருக்கும். அண்ட் இந்த இடத்துல க்ரோ ஃபீட்னு சொல்லக்கூடிய அந்த சுருக்கங்கள் அப்படியே இருக்கும், கண்ணுக்கு கீழே சுருக்கங்கள் அப்படியே இருக்கும். அண்ட் ஸ்கின் இந்த அளவு டைட்டாக இல்லாமல், முன்னாடி இருந்த அளவுக்கு டைட்டாக இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேக் ஆகி கொஞ்சம் லூஸான ஸ்கின்னாக இருக்கும். இதெல்லாம் தான் காமனாக எல்லாருக்குமே தெரியக்கூடிய ஃபர்ஸ்ட் ஃபியூ ஏஜிங் சைன்ஸ். இதை தவிர டார்க் சர்க்கிள்ஸ் கொஞ்சம் ப்ராமினெண்ட்டாக வர்றது ஆர் நிறைய பிக்மெண்டேஷன்ஸ் லிப்ஸில் வர்றது, இதெல்லாம் கூட சில ஏஜிங் சைன்ஸ் தான். அண்ட் முகத்துலையுமே பிக்மெண்டேஷன் மார்க்ஸ், டார்க் ஸ்பாட்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக வர ஆரம்பிக்கும் முன்னாடி விட. ஸோ இப்போ நான் சொல்ல போகிற இந்த ப்ராடக்ட் இது அத்தனையுமே அழகாக எரேஸ் பண்ணிடும். அண்ட் when I say erase, I'm not kidding. உண்மையாகவே இந்த ஸ்மைல் லைன், க்ரோ ஃபீட், அண்டர் ஐ ரிங்கிள்ஸ், டார்க் சர்க்கிள்ஸ், பிக்மெண்டட் லிப்ஸ் இது எல்லாத்தையும் ரொம்ப அழகாக எரேஸ் பண்ணி முழுன்னு நம்மளோட 20ஸ்ல இருக்கும்ல அந்த மாதிரியான சாஃப்டான சப்பிளான ரேடியண்டான ஒரு யங் ஸ்கின்னை நம்மளுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? அண்ட் இந்த ப்ராடக்ட்ல ரெட்டினால் இருக்கு, கிளைகாலிக் ஆசிட் இருக்கு. ஆக்சுவலி ரெட்டினாலும் கிளைகாலிக் ஆசிடும் ஒரே டைம்ல யூஸ் பண்ணக்கூடாது. பட் இந்த ப்ராடக்ட்ல குறிப்பிட்ட பெர்சன்டேஜ்ல கிளைகாலிக் ஆசிடும் இருக்கு, ரெட்டினாலும் இருக்கு, விட்டமின் இ, விட்டமின் கே அண்ட் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், ஃபேட்டி ஆசிட்ஸ், யங்கர் லுக்கிங் ஸ்கின்க்கு ரொம்ப அவசியமான ஃபேட்டி ஆசிட்ஸ், இது எல்லாமே இருக்கு இந்த ப்ராடக்ட்ல. அண்ட் இந்த ப்ராடக்டோட விலை 250 ரூபா கூட இல்லை அப்படின்னா கேன் யூ இமேஜின்? ஓகே, நோ மோர் ஹைப்ஸ். நான் பேசுறது ஆல்மண்ட் ஆயில் பற்றி. அண்ட் நான் யூஸ் பண்ணுறது இந்த பர்டிகுலர் பிராண்ட், நீங்கள் எந்த பிராண்ட் வேணால் யூஸ் பண்ணலாம். இதை நான் அமேசானில் வாங்கினேன். ஸோ ஐ ஜஸ்ட் ஷேர் தி லிங்க். ஸோ இந்த ஸ்வீட் ஆல்மண்ட் ஆயிலில் இவ்வளோ குணாதிசயங்கள் இருக்கா, இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கா, இவ்வளோ விஷயம் நம்மளோட ஸ்கின்னுக்கு பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க, உண்மையாகவே இந்த ஆல்மண்ட் ஆயில் இன் ஜென்ரல் நம்மளுக்கு தெரிஞ்ச பாதாம் எண்ணெய், நல்ல குவாலிட்டியான எந்த மினரல் ஆயில்ஸும் கலக்காத ஆர்கானிக்லி பியூரான கோல்ட் ப்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரியான ஒரு நல்ல பிராண்டோட ஆல்மண்ட் ஆயில் நீங்கள் வாங்கினீங்கன்னா அதில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் கொட்டி கிடக்கு. உங்களுக்கு கிளைகாலிக் ஆசிட் டோனர் யூஸ் பண்ணுறதுக்கு தயக்கமாக இருக்கா? பரவாயில்ல, இதை யூஸ் பண்ணலாம். ரெட்டினால் யூஸ் பண்ண பயமாக இருக்கா? பரவாயில்ல, இதை யூஸ் பண்ணலாம். அண்டர் ஐ டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கா? ஸ்டில் யூ கேன் யூஸ் திஸ். ஐ வுட் சஜஸ்ட் இந்த ஆல்மண்ட் ஆயிலில் உண்மையாகவே இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கா, இது நம்மளோட ஸ்கின்னுக்கு இவ்வளோ நல்ல விஷயங்களை பண்ணுதா அப்படிங்கிறத நீங்களே கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பாருங்க, நீங்களே கூகுள் பண்ணி பாருங்க, நீங்களே கொஞ்சம் தேடி படிச்சு பாருங்க. ஏன்னா ஒரு ப்ராடக்டை யாரோ ஆன்லைன்ல இன்ஃப்ளூயன்சர்ஸ் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பிளைண்டா அப்படியே யூஸ் பண்றதை விட உண்மையான பெனிஃபிட்ஸ் இதில் என்னென்ன இருக்கு, இதை நான் யூஸ் பண்ணும்போது என்னோட ஸ்கின்ல இது எப்படியெல்லாம் நல்ல விஷயங்களை கொடுக்க போகுது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணீங்கன்னா யூ வில் நோ தி வேல்யூ ஆஃப் தி ப்ராடக்ட். ஓகே, இன்னைக்கு வீடியோவில் நான் சொல்ல வந்த விஷயங்கள் என்னென்னங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங், ஆல்மண்ட் ஆயில் இஸ் அ வெரி லைட் வெயிட் ஆயில். ஸோ ரொம்ப திக்கான சில ஆயில்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின் ரொம்பவே ஹெவியாக ஃபீல் பண்ணும். இது அப்படி இல்லைங்க, நீங்கள் எவ்ரி சிங்கிள் டே யூஸ் பண்ணீங்கன்னா கூட அது ரொம்ப லைட் வெயிட்டடாக தான் இருக்கும், ஸ்கின்ல இமீடியட்டாக அப்சார்ப் ஆகிரும். ஸோ சொதன்னு அப்படியே கிரீஸியாக ஷைனியாக நிற்காது உங்கள் ஸ்கின்ல. ஸோ திஸ் கேன் பி யூஸ்ட் எவ்ரி சிங்கிள் டே, ஏன்னா இது வெரி லைட் வெயிட். அண்ட் நம்பர் 2, இது ஒரு நான் கமிடோஜெனிக் ப்ராடக்ட், விச் மீன்ஸ் உங்களோட போர்ஸ் எதையுமே இது கிளாக் பண்ணாது. போர்ஸை கிளாக் பண்ணும்போது யூஸ்வலி என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்னி பிரேக் அவுட்ஸ் வரும். ஸோ சின்ஸ் திஸ் இஸ் அ நான் கமிடோஜெனிக் ப்ராடக்ட் அவ்வளோ ஈஸியாக ஆக்னி பிரேக் அவுட்ஸ்லாம் வரவே வராது. அண்ட் ரொம்பவே சென்சிட்டிவான ஸ்கின் உள்ளவங்க கூட ஆல்மண்ட் ஆயில் யூஸ் பண்ணலாம், அவங்களுக்கு இரிட்டேட் ஆகாது, ரியாக்ட் பண்ணாது ஸ்கின்.
ஸ்டில் வாட் ஐ வுட் சே இஸ், இதை நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க வாங்கி அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு பேட்ச் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். எங்கன்னு கேட்டிங்கன்னா உங்களோட காதுக்கு கீழே இந்த இடத்துல இந்த ஸ்கின்ங்கிறது வெரி டெலிகேட், ஜஸ்ட் லைக் ஃபேஸ். ஸோ ஃபேஸில் எப்படி ரியாக்ட் பண்ண போகுதோ அப்படி தான் இந்த இடத்துல ரியாக்ட் பண்ணும். ஸோ எப்பவுமே பேட்ச் டெஸ்ட் பண்ணும்போது இந்த இடத்துல கொஞ்சம் ப்ராடக்ட் அப்ளை பண்ணி சில மணி நேரங்களுக்கு அப்படியே விட்டுட்டீங்கன்னா அந்த ப்ராடக்ட் ரியாக்ட் பண்ணுதா, அதாவது இரிட்டேட் பண்ணுதா, ரெட் ஆகுதா, ஏதாவது ஆகுதாங்கிறத பாருங்க. எதுவுமே ஆகலைன்னா இட்ஸ் கோயிங் டு பி ஆன் யோர் ஸ்கின் டூ, ஃபேஸ் டூ. ஃபைன். இப்போ பேட்ச் டெஸ்ட் எப்படி பண்ணுங்கிற வரைக்கும் பார்த்தாச்சு. சரி, இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, இது எதுக்கு யூஸ் பண்ணலாம், இது எப்படிப்பட்ட ரிசல்ட்ஸ்லாம் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெட்ஸ் ஸ்டார்ட் வித் ஆன்டி ஏஜிங். இந்த ஆல்மண்ட் எண்ணெயை 4 இல்ல 5 சொட்டுக்கள் மட்டுமே எடுத்துக்கோங்க, போதும். அதை விட அதிகமாக எடுக்க வேண்டாம். அண்ட் உங்கள் உள்ளங்கையாலேயே நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா இதை முகத்தில் அப்ளை பண்ணுங்கள். இப்படி பண்ணும்போது ஆல்ரெடி லைட் வெயிட்டான இந்த ஆயில் உங்கள் முகத்துலேயும் கம்மியாக தான் ஏறும் அண்ட் ஈஸியாக அப்சார்பும் ஆயிரும். ஸோ ரொம்ப க்ரீஸியாக எண்ணெய் வழிய இருக்காது. அண்ட் அப்ளை பண்ணதும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு இப்படி மசாஜ் பண்ணுங்கள். ஸோ உள்ளே அப்சார்ப் ஆகிற ஆயில் ரொம்ப நல்லா வேலையும் செய்யும். உங்கள் ஸ்கின் ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இதை ஃபேஸ்லேயும் கழுத்துலேயும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு தூங்குங்க. ஸோ உங்கள் ஸ்கின்னில் இது இறங்கி ரொம்ப நல்லா வேலை செய்யும் வைல் யூ ஸ்லீப். அண்ட் அதுதான் ஐடியல் டைமும் கூட இதை அப்ளை பண்ணுறதுக்கு. பட் இல்லைக்கா, நைட்டு தூங்கும்போது எனக்கு அப்ளை பண்ண கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா காலையில் குளிக்கிறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி இதை ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு 30 மினிட்ஸ் ஊறிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குளிக்கலாம். அண்ட் இந்த ஆல்மண்ட் ஆயில் அப்ளை பண்ணும்போது கழுத்தை மறந்துடாதீங்க. ஏன்னா கழுத்துலேயும் ஏஜிங் சைன்ஸ் ரொம்ப ஈஸியாக காமிக்கும். உங்களுக்கு இதோட ஆன்டி ஏஜிங் பெனிஃபிட்ஸ் இன்னும் கூடுதலாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்படி ஒரு ஃபேஸ் ரோலரால் உங்கள் முகம் ஃபுல்லாக மசாஜ் பண்ணுங்கள் ஆல்மண்ட் ஆயில் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா. அண்ட் ட்ரஸ்ட் மீ, இதோட ரிசல்ட்ஸ் ரொம்ப அமேசிங்காக இருக்கும். அண்ட் ஃபேஸ் ரோலரை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். பட் ட்ரஸ்ட் மீ, ஃபேஸ் ரோலர் இஸ் அன் அமேசிங் ஆன்டி ஏஜிங் டூல். இந்த ப்ராடக்டை ஆன்டி ஏஜிங் பெனிஃபிட்ஸ்க்கு பர்சனலாக நான் எப்படி யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் நைட் டைமில் ஸ்கின் சைக்கிளிங்னு ஒன்று பண்ணுறேங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை பற்றி நான் நிறைய வீடியோஸ் போட்டிருந்தேன். ஸ்கின் சைக்கிளிங்கிறது 4 days ப்ராசஸ். ஸோ 4 daysனு நான் 2 செட் ஆஃப் ஸ்கின் சைக்கிளிங் முடிச்சதுக்கு அப்புறமா, அதாவது 8 நாளைக்கு அப்புறமா ஐ டேக் அ பிரேக் ஃபார் 1 day. அந்த 1 dayல யூஸ்வலி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இதை என் முகம் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே தூங்கிடுவேன். இதை முகத்தில் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே தூங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக தூங்கலாம், உங்களோட ஸ்கின் அதுக்கு பெர்மிட் பண்ணிச்சுன்னா. என்னோடது ரொம்பவே ட்ரை ஸ்கின். ஸோ ட்ரை ஸ்கின், சென்சிட்டிவ் ஸ்கின் உள்ளவங்க எல்லாருமே இதை அப்ளை பண்ணலாம். அண்ட் ஆயிலி ஸ்கின்னாகவே இருந்தாலும் நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை இதை தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஒரே ஒரு விஷயம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, எப்போவுமே ஆயில் ஸ்கின்ல யூஸ் பண்ணும்போது சொதன்னு நிறைய எடுத்து அப்படியே வலிய யூஸ் பண்ணாதீங்க. அதனால எந்த பெனிஃபிட்டும் இல்லை. எக்கச்சக்கமாக முகம் வந்து ரொம்ப க்ரீஸியாக இருக்குமே தவிர நிறைய எண்ணெய் வைக்கிறதுனால நிறைய பெனிஃபிட் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஸோ நீங்கள் சீரம்ஸ் எப்படி யூஸ் பண்ணீங்களோ அதே மாதிரி 4-5 ட்ராப் உங்களோட முகத்துக்கு உங்களுக்கே தெரியும், 4-5 ட்ராப் இருந்தாலே முகம் ஃபுல்லாக கவர் ஆகுதான்னு. அந்த அளவு மட்டும் யூஸ் பண்ணீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும், ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும், இம்மீடியட்டாக ஸ்கின்ல அப்சார்பும் ஆகிரும். அண்ட் நீங்கள் அப்ளை பண்ணி ஒரு 15 நிமிஷம் கழிச்சு பார்த்தாலே நீங்கள் எதுவும் நிறைய சொதன்னு எண்ணெய் வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தெரியாது. இட் வில் பி லைக் வெரி சட்டில். ஸோ நீங்கள் ஓவர் நைட் அப்படியே விட்டுடலாம், அதோடையே தூங்கிடலாம். இல்லைக்கா எனக்கு நைட் டைமில் வைக்கிறதுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா காலையில் நீங்கள் யூஸ் பண்ணி 1/2 மணி நேரம் ஊறிட்டு அதுக்கப்புறம் குளிக்கலாம். அடுத்ததாக உங்களுக்கு டார்க் சர்க்கிள்ஸ் இருந்ததுன்னா, அண்டர் ஐ பஃபினஸ் இருந்ததுன்னா ஆல்மண்ட் ஆயில் ரொம்ப நல்லா வேலை செய்யும். நீங்கள் நோட் பண்ணியிருக்கீங்களா, நம்ம யூஸ் பண்ணுற நிறையா அண்டர் ஐ க்ரீம்ஸ், டார்க் சர்க்கிள்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுற இந்த ஏரியாவை லைட்டன் பண்ணுற க்ரீம்ஸ், இது எல்லாத்துலேயுமே ஆல்மண்ட் இருக்கும். ஆல்மண்ட் ஆயில் என்ரிச்ட் அப்படின்னு போட்டிருப்பாங்க, இல்லைனா விட்டமின் இ என்ரிச்ட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ ஆல்மண்ட் ஆயில் இதில் இருக்குது, ஆல்மண்டும் இருக்குது இதில் இன்க்ரீடியண்ட்டா அப்படிங்கிற ஒரு ப்ராடக்டை யூஸ் பண்ணுறதை விட நம்ம டைரெக்டாக ஆல்மண்ட் ஆயிலையே யூஸ் பண்ணிடலாம், ப்ரொவைடட் அது ஆர்கானிக்கான ஒரு நல்ல கம்பெனியோட தான் இருந்ததுன்னா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டார்க் சர்க்கிள்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கண்ணுக்கு கீழே இருக்கிற ஸ்கின் ரொம்ப தின்னாக ஆனாலும் ஆர் உங்களுக்கு கண்ணுக்கு கீழே அடியில் இருக்கிற பிளட் வெசல்ஸ் எல்லாம் டைலேட் ஆகும் சம்டைம்ஸ் டியூ டு ஏஜிங் ஃபேக்டர்ஸ் ஆர் லாஸ் ஆஃப் மாய்ஸ்சர் கண்டென்ட்னால பிளட் வெசல்ஸ் எல்லாமே ரொம்ப டைலேட் ஆகி விசிபிளாக தெரிய ஆரம்பிக்கும். அதை தான் நம்ம டார்க் சர்க்கிள்ஸ்னு சொல்கிறோம். ஸோ டார்க் சர்க்கிள்ஸ்க்கு ஆல்மண்ட் ஆயில் எப்படி வேலை செய்யணும் பார்க்கலாம் வாங்க. அண்டர் ஐ ஏரியா ரொம்ப டெலிகேட்டாக இருக்குங்கிறதுனால நம்ம ரிங் ஃபிங்கர் யூஸ் பண்ணி ரொம்ப கொஞ்சமாக ஆல்மண்ட் ஆயிலை எடுத்துக்கலாம். அண்ட் இதை அண்டர் ஐ ஏரியாலையும் கண்களுக்கு மேலேயும் ஜென்டிலாக மசாஜ் பண்ணலாம். எப்போது ஆல்மண்ட் ஆயில் கண்களுக்கு யூஸ் பண்ணாலும் இப்படி ஜென்டிலாக ஒரு 2 minutes மசாஜ் பண்ணிக்கோங்க. ஆல்மண்ட் ஆயிலில் இருக்கிற விட்டமின் இ டார்க் சர்க்கிள்ஸோட அக்யூட்னஸை குறைக்கும்.
இதில் நிறையா ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இதில் இருக்கிற விட்டமின் ஏங்கிறது ரெட்டினால் தான். அதே மாதிரி இதில் இருக்கிற விட்டமின் ஈயும் டார்க் சர்க்கிள்ஸ் எல்லாம் லைட்டன் பண்ணி அண்டர் ஐ பஃபினஸையும் குறைக்கும். அண்ட் டெலிகேட்டான ஸ்கின்னை இரிட்டேட் பண்ணாமல் ஸ்மூத்தாக வச்சுருக்கும். நீங்கள் நோட் பண்ணியிருக்கீங்களா, யூஸ்வலி ஏஜிங் சைன்ஸ்னாலே நம்ம எல்லாரும் ஸ்கின்னை தான் நோட் பண்ணுவோம். ஸ்மைல் லைன் வந்துருச்சா, எங்கே க்ரோஃபீட் வந்துருச்சா, எங்கெங்கெல்லாம் சாகியாக இருக்குது ஸ்கின்னு, ரிங்கிள்ஸ் இருக்குது அப்படின்னு. பட் நீங்கள் நல்லா நோட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். நம்மளுக்கு வயசு ஆக ஆக ஐப்ரோஸும் அப்படியே தின்னாகிக்கிட்டே வரும். நம்மளோட 20s எவ்வளோ அடர்த்தியான ரொம்ப திக்கான டார்க்கான ஐப்ரோஸாக இருந்தாலும் வயசு ஆக ஆக அந்த டென்சிட்டி எல்லாம் குறைஞ்சு ரொம்ப சுமாராக ரொம்ப தின்னாக இருக்கும் நம்மளோட ஐப்ரோஸ். சிமிலர்லி லேஷஸும் பார்த்தீங்கன்னா எதுவுமே யூஸ் பண்ணாமல் மஸ்காரா போட்ட மாதிரி யூஸ்வலாக லேஷஸ் இருக்கிறவங்களுக்கு கூட காலேஜ் டைமில் ஆஃப்டர் 30 பார்த்தீங்கன்னா எல்லா ஐ லேஷஸும் கொட்டி போய் ரொம்ப சுமாராக முடியே இருக்காது ஐ லேஷஸ் இருக்க வேண்டிய இடத்துல. அந்த அளவுக்கு அந்த ஏஜிங் சைன்ஸ் அப்பட்டமாக காமிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஐப்ரோஸ் அண்ட் ஐ லேஷஸ். இதுக்குமே கேஸ்டர் ஆயில் யூஸ்வலாக யூஸ் பண்ணுவோம்ல, விளக்கெண்ணெய் தான் நம்மளுக்கு ஐப்ரோஸ் திக்காக வளரணும்னா ஐ லேஷஸ் நல்லா அடர்த்தியாக இருக்கணும்னா யூஸ் பண்ணுவோம். பட் விளக்கெண்ணெய்க்கு ஈக்குவலான ரிசல்ட்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஆயில் தான் ஆல்மண்ட் ஆயிலும். ஐப்ரோஸ்க்கு மேலே சம்டைம்ஸ் ட்ரை பேச்சஸ் ஃப்ளேக்கினஸ்லாம் வரும்ல, அங்கே முடி அடர்த்தி குறையும் போது அது எல்லாத்தையும் இந்த ஆல்மண்ட் ஆயில் ரெடியூஸ் பண்ணும். அண்ட் நம்ம ஐப்ரோ ஹேரை டார்க்கன் பண்ணி ஷைனியராக ஆக்கும். இது விளக்கெண்ணையும் செய்யும் அப்படின்னாலும் கூட கேஸ்டர் ஆயில் ரொம்பவே திக்கான ஒரு ஆயில். அதை யூஸ் பண்ணுறதை விட ஆல்மண்ட் ஆயிலை யூஸ் பண்ணுறது ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக இருக்கும் வித் சிமிலர் ரிசல்ட்ஸ். அண்ட் இங்கே நான் காட்டன் பட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு சைடுக்கு ஒரு காட்டன் பட் அப்படிங்கிற மாதிரியாக எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை கைகளாலேயுமே கூட செய்யலாம். ஜஸ்ட் உங்கள் ஃபிங்கர் டிப்ஸாலேயுமே கூட உங்கள் ஐப்ரோஸ்லேயும் ஐ லேஷஸ்லேயும் இதை அப்ளை பண்ணிக்கலாம். இதை தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வரும்போது எவ்ரி சிங்கிள் டே ஐப்ரோஸும் திக்கன் ஆகும் அண்ட் ஐ லேஷஸுமே கொஞ்சம் லாங்காக நல்லா இருக்கும். திஸ் இஸ் வெரி சிமிலர் டு கேஸ்டர் ஆயில். அடுத்ததா லிப் பிக்மெண்டேஷன். லிப் பிக்மெண்டேஷனுக்கும் ஆல்மண்ட் ஆயிலுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்குறீங்களா? இருக்குங்க. நீங்கள் நிறைய லிப் பிக்மெண்டேஷன்ஸ் இருக்கும்போது நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் ஹைப்பர் பிக்மெண்டேஷன்ஸ்க்கு டார்க்கான லிப்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்டில் விட்டமின் இ குளூட்டத்தியோன் மாதிரியான விஷயங்கள் இருக்கிற மாதிரியாக பார்த்துக்குவோம். ஏன்னா விட்டமின் இ அப்படிங்கிறது நம்மளோட லிப்ஸை லைட்டன் பண்ணும், ரோசியான லிப்ஸை கொடுக்கும், அட்லீஸ்ட் நம்மளோட லிப்ஸோட நேச்சுரல் கலரை கொடுக்கும், அந்த பிக்மெண்டேஷன்ஸ் எல்லாத்தையும் க்யூர் பண்ணும். ஸோ ஆல்மண்ட் ஆயில் இஸ் ஃபில்டு வித் விட்டமின் இ. ஸோ நீங்களே பார்த்தீங்கன்னா நிறைய நரிஷிங் லிப் பாம்ஸ், லைட்டனிங் லிப் பாம்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஆல்மண்ட் இருக்கும், இல்லை விட்டமின் இ இருக்கும். ஸோ சிமிலர் டு அண்டர் ஐ ஜெல்ஸ் மாதிரியே. ஸோ நம்ம அந்த மாதிரி ஆல்மண்ட் இருக்கிற லிப் பாம்ஸ் வாங்குறத விட ஆல்மண்ட் ஆயிலை டைரெக்டாகவே நம்மளோட லிப்ஸில் யூஸ் பண்ணலாம். நைட் தூங்குறதுக்கு முன்னாடி ஆல்மண்ட் ஆயில் ஜஸ்ட் ஒரே ஒரு ட்ராப் எடுத்து உங்கள் லிப்ஸில் நல்லா மசாஜ் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணுறதுனால உங்கள் லிப்ஸ் ரொம்ப நல்லா ஹைட்ரேட் ஆகும், நரிஷ்டாக மாய்ஸ்சரைஸ்டாக இருக்கும், அவ்வளோ ஈஸியாக சேப் ஆகாது அண்ட் தோல் உறிஞ்சு வர்றது அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கவே இருக்காது. ஆல்சோ தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது இது லிப்ஸோட டிஸ்கலரேஷனையும் பிக்மெண்டேஷன்ஸையும் ரெடியூஸ் பண்ணி ரோசியான லிப்ஸ் கொடுக்கும். அடுத்ததான் நம்மளோட கைகளுக்கும் கால் பாதங்களுக்கும். கைகளில் நிறைய நம்மளுக்கு ரிங்கிள்ஸ் வர ஆரம்பிக்குதுன்னு வைங்க, அடுத்ததான் நிறைய டார்க் ஸ்பாட்ஸும் வரும். நோட் பண்ணியிருக்கீங்களா? ஸோ எப்பெல்லாம் இங்கே நம்மளுக்கு ஸ்கின் சாகியாக ஆகி ஆர் எங்கெல்லாம் நம்மளுக்கு ஸ்கின் சாகியாக ஆகி ரிங்கிள்ஸ் வருதோ அந்த இடத்துலலாம் நிறைய டார்க் ஸ்பாட்ஸ், பிளாக் ஸ்பாட்ஸ் மாதிரி வரும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிலேட்டட் டு ஏஜிங் சைன்ஸ் தான். நைட் தூங்குறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் 2 or 3 drops ஆல்மண்ட் ஆயில் எடுத்து இந்த மாதிரி உங்கள் கைகளில் நல்லா மசாஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தனியாக ஹேண்ட் க்ரீமோ இல்லை ஹேண்ட் மாய்ஸ்சரைசரோ தேவையே படாது. உங்கள் ஸ்கின் ரொம்பவே சாஃப்டாக, எந்த பிளெமிஷஸுமே இல்லாமல், ரிங்கிள்ஸும் இல்லாமல் பிரைட்டாகவும் இருக்கும். அண்ட் சேம் கோஸ் ஃபார் யோர் ஃபீட் ஆல்சோ. கைகளை எப்போவுமே ரொம்ப சாஃப்டாக வச்சுக்கக்கூடிய, நரிஷ்டாக வச்சுருக்கக்கூடிய ஹேண்ட் க்ரீம்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நானே லாக்ஸிதானோட ஹேண்ட் க்ரீம்ஸ் ஒரு காலத்தில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இட் சேஸ் அது வந்து ஆல்மண்ட் என்ரிச்ட் ஹேண்ட் க்ரீம், விட்டமின் இ என்ரிச்ட் ஹேண்ட் க்ரீம் அப்படின்னு. அப்போ தான் எனக்கு தோணுச்சு, நான் ஆல்மண்ட் இருக்கிற ஹேண்ட் க்ரீம்ஸ் வாங்குறதுக்கு டைரெக்டாக ஒரு நல்ல ஆல்மண்ட் ஆயிலே வாங்கி யூஸ் பண்ணிடலாமே அப்படின்னு. அண்ட் அன்லைக் அதர் ஆயில்ஸ், ஆல்மண்ட் ஆயிலுங்கிறது வெரி லைட் வெயிட். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அதை. ஸோ இதை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம், எப்படி வேணால் யூஸ் பண்ணலாம். பட் கேர்ஃபுல்லாக, லைக் சே 3-4 ட்ராப்ஸு என் கைக்கே நான் யூஸ் பண்ணாலும் 4 drops அட் தி மேக்ஸ் எடுத்து என் கை ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணேன்னா எந்த விதமான டார்க் ஸ்பாட்ஸோ இல்லை ரிங்கிள்ஸோ வந்ததே கிடையாது. நைட் தூங்குறதுக்கு முன்னாடி உங்கள் கைகள்லையும் கால் பாதத்துலையும் யூஸ் பண்ணுங்கள்.
பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் சாக்ஸு க்ளவுஸ்லாம் போட வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ யூஸ் பண்ணி அடுத்த 10 நிமிஷத்துக்குள்ளேயே ஃபுல்லாக அப்சார்ப் ஆகிரும் உங்களோட ஸ்கின்ல. அதுக்கு மேலே ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்கும். எங்கேயும் தொட்டா எண்ணெயாக ஆகுது அப்படிங்கிற மாதிரியான ப்ராப்ளம் ஆல்மண்ட் ஆயிலில் கிடையவே கிடையாது. ஸோ அப்படியே நீங்கள் ஓவர் நைட் விட்டுட்டீங்கன்னா காலையில் யோர் ஸ்கின் வில் பி வெரி ஸ்மூத், லைட்டன் ஆகும், பிரைட் ஆகும், அண்ட் ரிங்கிள்ஸ்லாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப யூத்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட ஸ்கின். இவ்வளோ நேரம் இந்த ஆல்மண்ட் ஆயிலை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் நம்மளோட ஸ்கின் கேரில், அண்ட் இது எப்படிப்பட்ட ரிசல்ட்ஸ்லாம் கொடுக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்த்தோம் இல்லை. ஸோ நீங்கள் ஆன்டி ஏஜிங் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ், கமர்ஷியல் ப்ராடக்ட்ஸ் வாங்குறதுக்கு ரொம்பவே தயக்கமாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற ஆர்கானிக் ஸ்டோர்லேயோ இல்லை ஆன்லைனில் நிறைய ரிவ்யூஸ் ரேட்டிங்ஸ் இருக்கிற ஒரு ஆத்தென்டிக்கான பிராண்டோட ஒரு நல்ல ஆர்கானிக் கோல்ட் ப்ரெஸ்ட் ஸ்வீட் ஆல்மண்ட் ஆயிலை வாங்குங்க. வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் ஸ்கின் கேரில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. எடுத்த உடனே நிறைய யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் எனக்கு ரிசல்ட்டே கொடுக்கல அப்படின்னு அடுத்த 4 நாளில் தூக்கி வச்சிடாதீங்க. ப்ளீஸ் ஸ்டார்ட் ஸ்லோ, ஆனால் பி கன்சிஸ்டன்ட். கண்டிப்பாக இது ரிசல்ட்ஸ் கொடுக்கும். அண்ட் இதெல்லாம் நேச்சுரல் ப்ராடக்ட்டுங்கிறதுனால உங்களுக்கு ஓவர் நைட்டில் ரிசல்ட் கொடுக்குமான்னு எனக்கு தெரியாது. ஸோ தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது நிச்சயமாக 1 வாரத்தில் 2 வாரத்துலலாம் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும், விசிபிளான ரிசல்ட்ஸ். ஸோ விசிபிள் ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறமா கண்டிப்பாக எனக்கு கீழே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஈவன் இஃப் இட் டேக்ஸ் 1 மந்த் கழிச்சு கூட நீங்கள் இதே வீடியோக்கு கீழே எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லலாம் எப்படிப்பட்ட விசிபிள் ரிசல்ட்ஸ் கிடைச்சது உங்களோட லிப் பிக்மெண்டேஷனில், டார்க் சர்க்கிள்ஸ்க்கு, சாகி ஸ்கின்க்கு அப்படின்னு. அண்ட் நீங்கள் என்ன மாதிரி எல்லா ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ், கமர்ஷியல் ப்ராடக்ட்ஸும் யூஸ் பண்ணுற ஆளாக இருந்தீங்கன்னாலும் once in a while take a break from all those commercial skincare products and இந்த மாதிரியான சிம்பிளான DIYs, ஹோம் ரெமிடிஸ், நேச்சுரலான கோல்ட் ப்ரெஸ்ட் ஆயில் இது எல்லாத்தையும் கூட நீங்கள் அப்பப்போ யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களோட ஸ்கின் கேரில். ஏன்னா அதுதான் நானுமே பண்ணுவேன். ஹோப் திஸ் வீடியோ வாஸ் ஹெல்ப்ஃபுல். இதே மாதிரி ஒரு இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட்டோட நான் மறுபடியும் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Subhi Rahul.